ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் 9 தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே சொல்லப்பட இருக்கிறது. முதலிலே தனுசு ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் யார்? பக்தியின் மூலம் சக்தி, சக்தியின் மூலம் சாதனை என்பதை சத்தம் போடாமல் செய்து காட்டுபவர்கள் தான் தனுசு ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள். இயற்கையிலே மகான்களுடைய ஆசீர்வாதமும் சித்தர்களுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்று நடக்க இயலாத காரியங்களையும் தங்கள் கர்மாக்களையும் கழித்து கொள்ள ஆசைப்படுபவர்கள் தான் இந்த தனுசு ராசியை சார்ந்தவர்கள். கூடுதலாக நிர்வாக திறமையிலே கொடி கட்டி பரப்பவர்கள். அப்படிப்பட்ட தனுசு ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் என்னென்ன? மூலம் 1, 2, 3, 4 பாதங்கள், பூராடம் 1, 2, 3, 4 பாதங்கள், உத்திராடம் 1 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கியவர்கள் தான் இந்த தனுசு ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள். இந்த மாதத்திலே நடக்க இருக்கின்ற 2 பெயர்ச்சிகள், ஒன்று சுக்கிரனுக்கு உரியது, இன்னொன்று சூரியனுக்கு உரியது. இதனுடைய பலாபலனையும் கணக்கிட்டு பொது பலனோடு இணைத்து விரிவாகவும் விளக்கமாகவும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு மார்ச் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை இப்பொழுது பார்க்கலாம். திறமையே மூலதனமாய் வைத்து வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு செல்லும் தனுசு ராசி அன்பர்களே, இந்த மார்ச் மாதம் வாக்கு வன்மையால் எதையும் சாதகமாய் செய்து முடிப்பீர்கள். திறமை அதிகரிக்கும். திட்டமிட்டபடி செயலாற்றுவதில் கவனம் செலுத்துவீர்கள். ராசியாதிபதி குருவின் சஞ்சாரம் பலவித நற்பலன்களை அளிக்கும். சூரியன் சஞ்சாரம் துணிச்சலாய் எதிலும் ஈடுபடச் செய்யும். வாகனங்களில் செல்லும் பொழுது, பயணங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கை தேவை. தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் புத்தி சாதுரியமான பேச்சால் எதிலும் லாபம் காண்பார்கள். வர்த்தக திறமை அதிகரிக்கும். பண வரத்தும் திருப்திகரமாய் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையால் முன்னேற்றம் அடைவார்கள். இழுபறியாக இருந்த வேலையை துணிச்சலாய் செய்து முடிப்பார். குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவனுக்கு மனைவிக்கும் இடையே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளுடன் கனிவுடன் பேசுவது நல்லது. விருந்தினர் வருகை இருக்கும். குடும்ப பிரச்சனையில் சாதகமான முடிவே உண்டாகும். பெண்களுக்கு துணிச்சலாய் எதிலும் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். வாகனங்களில் செல்லும் பொழுது பயணங்கள் போதும் கவனம் தேவை. கலை துறையினருக்கு எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் கூட தாமதமாகலாம். எந்த விஷயத்திலும் ஒரு முறைக்கு 2 முறை சிந்தித்து செயல்படுவது நல்லது. சூரியன் சஞ்சாரத்தால் அரசியல் துறையினருக்கு மனதில் தைரியம் உண்டாகும். எதையும் எதிர்நோக்கும் துணிச்சல் ஏற்படும். எதிலும் நல்லதொரு முன்னேற்றம் காணப்படும். இஷ்டத்துக்கு விரோதமான காரியங்கள் நடந்தால் முடிவு சாதகமாய் இருக்கும். மாணவர்களுக்கு திறமையால் முன்னேற்றம் உண்டாகும். கஷ்டமான பாடங்களை துணிச்சலாய் படித்து முடிப்பீர்கள். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதம் நீண்ட நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த நோய் மருந்து கட்டுப்பட்டு விடும். அரசு பணியில் உள்ளவர்களுக்கு உடன் பணிபுரிபவர்கள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும்.
மேல் அதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். உடன் பிறந்தவர்கள் சகோதரர்கள் ஒன்று சேர்வார். மனமாகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் வந்து சேரும். பூராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் வெளிநாடு செல்லும் திட்டம் நிறைவேறும். கொடுக்கல் வாங்க செய்வோர் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டிய மாதம். சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்தை பெறுவீர்கள். பிள்ளைகள் பாராட்டை பெற்று பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி தருவார்கள். இதுவரை தொல்லை கொடுத்து வந்த எதிரிகள் விலகிச் செல்வார்கள். உத்திராடம் 1ஆம் பாதத்தை உடையவர்கள், தனுசு ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த மார்ச் மாதம் பொது காரியத்தில் உள்ளவர்கள் சமுதாயத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் பெறுவார்கள். குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை நீங்கி தம்பதியர் ஒற்றுமையுடன் வாழ்வார்கள். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நினைத்தபடி பண வரவுகளை பெறலாம். தொழில் அதிபர்கள் அதிக உற்பத்தியும் லாபத்தையும் பெறுவார். தனுசு ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் கடைபிடிக்கக்கூடிய மார்ச் மாத பரிகார தெய்வீக குறிப்புகள் என்னென்ன? சித்தர்களை வணங்க குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாகும். பண கஷ்டம் குறை. சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் 7, 8 ஆகும். அதிர்ஷ்ட தினங்கள் மார்ச் 1, 28, 29 ஆகும். ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே 8 மணி அளவிலும் மாலை வேளையிலே 6 மணி அளவிலும் பிப்ரவரி மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிடப்படுகிறது. அன்பர்கள் கூர்ந்து கவனித்து தங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து பலாபலன்களை பெறலாம். இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி.